எக்ஸ்பெக்ட் பண்ணல தானே, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இல்லை வைல்ட் கார்டு வரேன், அப்படி வந்தாங்கன்னா நீ வருவேன்னு எனக்கு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில லைவ்ல நடந்த விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வியானாவும் ஆதிரையும் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், நிறைய பேர்கிட்ட போகும். அதுக்காக தான் கேட்கிறேன். கண்டிப்பா இந்த ஹெல்ப்பை பண்ணுவீங்கன்னு நம்புறேன். லைக் போட்டீங்கன்னா அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா வந்து ஆதிரை வந்து வெளியே போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வெளியே போறதுன்னா இன்னைக்கு ஆதிரைக்கு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் தந்திருக்காரு. அதாவது திரும்பி வந்திருக்க ஆதிரை வீட்டில் எல்லாருமே எப்படி கேம் விளையாடுறாங்கன்ற மாதிரி கருத்து சொல்லணும். அதாவது இவங்க இப்படி விளையாடுறாங்க, இவங்க அப்படி விளையாடுறாங்கன்னு கருத்து சொல்லணும். அதுக்கு வெளியே போறதுக்காக ஆதிரை வந்து க்ரீம் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல தான் வியானாவும் க்ரீம்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. வியானா எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஆதிரை கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, ஆனா எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் யோசிச்சவங்க, நீ திரும்பி வருவன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது ஆதிரை நீ திரும்பி வருவன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆதிரை அதுக்கு பதில் சொல்ல அப்படியே யோசிச்ச மாதிரி நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எப்படி ஆரம்பிக்கிறது, இவகிட்ட எந்த மாதிரி பேசுறது அப்படின்ற மாதிரி ஆதிரை ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அதனால தான் பதில் சொல்லாம இழுத்துட்டு இருந்தாங்க. அதுக்காக வியானாவே அந்த கேள்விக்கு பதிலும் சொல்லிட்டாங்க. அது என்னன்னா, நீ வருவன்னு நாங்க எல்லாருமே எதிர்பார்த்தோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆதிரைக்கு ஒண்ணுமே புரியல. எது நான் வருவன் எதிர்பார்த்தீங்களா எப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு வியானா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கிடையாது, அந்த வைல்டு கார்டு என்ட்ரிஸா 4 பேர் வந்தாங்கல்ல, அந்த டைம்லயே ஏற்கனவே போனவங்களை அனுப்ப கூட வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி ஆதிரை கூட வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் நாங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வியானா சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை என்ன தெரியுமா, வியானாக்கு ஆதிரை கிட்ட என்ன பேசுறதுனே தெரியல. ஏதாவது பேசணும்ல, அப்படி பேசாம விலகியும் இருக்க முடியாது. அதனால பேச்சு கொடுப்போன்றதுக்காக சும்மா தான் பேசுற மாதிரி தெரியுது. ஆதிரை இவங்க பேசுற எல்லாத்தையும் கவனிக்க மட்டும் செய்யறாங்க. பெருசா நிறைய இடத்துல ரிப்ளைவே பண்ணல. வியானாவா தான் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. வியானா என்ன சொல்றாங்கன்னா, நீ எல்லாம் ஸ்ட்ராங்கான பிளேயர், நீ திடீர்னு போயிட்டல, அதனால நீ எல்லாம் திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் நாங்க எல்லாருமே பேசிக்கிட்டோன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே பேசிக்கிட்டீங்கன்னா யாரெல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டீங்க? அந்த மாதிரிலாம் வியானா பேசி நான் பார்க்கல. பொதுவாக யாராவது பேசியிருப்பாங்க, வியானாவும் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. பட் வியானா அப்படி பேசி நான் பார்க்கல. ஆதிரை திரும்பி வந்தா என்ன பண்ணுவேன்ற மாதிரி தான் எஃப்ஜே கிட்ட கேட்டாங்க. ஆதிரை திரும்பி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. அதே மாதிரி வந்து திரும்பி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு சீசன்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சீசன்ல வனிதா திரும்பி வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வரது காமன் தான், அதனால எதிர்பார்த்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆதிரை மட்டும் வரதை எதிர்பார்த்திருந்தா பரவாயில்ல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரவீன்ராஜ் நல்லா விளையாண்டாரு, அவர் திடீர்னு போயிட்டாரு. அதே மாதிரி நீயும் நல்லா விளையாண்ட, திடீர்னு போயிட்ட. துஷாரும் நல்லா விளையாண்டான், திடீர்னு போயிட்டான். ஸோ அவங்கெல்லாம் திரும்பி வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. யாரவரையோ 3 பேரோட பேரை சொல்லிட்டாங்க. வெளியே போயிருக்கிறது ஒரு 8 பேர்னா அதுல 3 பேரோட பேரை சொல்லிட்டாங்க. அப்ப 3 பேரா திரும்பி வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு டீமோட மைண்ட் செட்ல வந்து ஒரு ஆளை அனுப்புறது தாங்க இன்னும் பிளான். அது துஷாரா இல்ல பிரவீன்ராஜா அப்படின்றது தான் இருக்கு. அரோரா கமருதீன் இன்னும் க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப துஷாரை இறக்கி விடலான்னு யோசிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா பிரவீன்ராஜை இறக்கி விட வாய்ப்பு இருக்கு. என்னதான் இருந்தாலுமே இப்ப நிறைய ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இது ஃபேரே கிடையாது, எப்படி நாங்க ஓட்டு போட்டு வெளியே அனுப்பினவங்களை நீங்க உள்ள கூப்பிடுவீங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. பட் நம்ம ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கணும். அது வந்து கேம்லயே ஒரு கான்செப்ட். இருங்க நான் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறேன். இப்ப சில சமயம் சீக்ரெட் ரூம்ல போக வைப்பாங்க. சீக்ரெட் ரூம்ல வந்து எவிக்ட் ஆனவங்கள போக வைப்பாங்க. அப்ப அதுவும் தானே ஃபேர் கிடையாது. எவிக்ட் ஆனவங்கள எப்படி போக வைப்பாங்க, அதுவும் தானே ஃபேர் கிடையாது. பட் அது கேம்ல ஒரு பார்ட், அவ்வளவுதான். சரி, இதை தாண்டி இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நேத்து ஓட்டு கம்மியா இருக்கவங்கள அனுப்பணும், அதுதானே கேம் ரூல். ஆனா திடீர்னு நோ எவிக்ஷன் சொல்லிட்டாங்க. எப்படி திடீர்னு நோ எவிக்ஷன் முடிவு பண்ணுவீங்க? நேத்து கனி போற மாதிரி ஒரு நிலைமை இருந்ததா எல்லாருமே சொல்றாங்க, திடீர்னு நோ எவிக்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ரீஎன்ட்ரி, நோ எவிக்ஷனு, சீக்ரெட் ரூமு இதெல்லாம் ஒரு ஃபார்மெட்டு தான். ஒருத்தங்களை அது எப்படி நாங்கள் ஓட்டு போட்டு அனுப்புனவங்கள நீங்கள் திரும்பி கூப்பிடுவீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா நம்ம ஓட்டு போட்டு அனுப்ப வேண்டியவங்கள சில சமயம் நோ எவிக்ஷன் கேன்சல் பண்ணுறாங்கல்ல. இதை தாண்டி நம்ம ஓட்டு போட்டு வெளியே அனுப்புறவங்கள சீக்ரெட் ரூமில் வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும். என்னதான் இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்களுக்கு இது கடுப்பாக தான் இருக்கும். என்னடா நம்ம அனுப்பி விட்டு இவங்க பாட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்களேன்ட்டு. விக்ரம் ஏற்கனவே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. விக்ரம் நிறைய பேசவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிரஜின சாண்ட்ரா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வீட்டுக்குள்ள வந்ததையே இன்னும் அவர் பேசிட்டு இருக்காரு. அதாவது பிக் பாஸ் டீமை சேர்ந்தவங்க தான் அப்படி வர வச்சிருக்காங்க. என்னமோ அவங்களே வந்த மாதிரி இவர் அவ்வளோ வன்மத்தை கக்கிட்டு இருந்தார்ல. இப்போ இந்த விஷயத்திலையும் அவர் பேசுவார். என்ன தெரியுமா பேசுவார், ஆதிரையெல்லாம் நம்ம எப்படி, நம்ம ஆதிரை முதல்ல வெளியே போயிட்டாங்க, இப்போ வெளியே போய் எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க, திரும்பி வந்து கேம் விளையாடுவாங்க, இது அவங்களுக்கு எவ்வளோ சாதகம் தெரியுமா. ஏற்கனவே நேற்று பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நான் வந்து ஒரு வாரம் வெளியே போயிட்டு வந்தேன்னா இன்னும் கேமை பெட்டராக விளையாடுவேன்ல, அந்த மாதிரி தான் ஆதிரைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற மாதிரிலாம் பேசுறாரு. போக போக இன்னும் நிறையவே பேச வாய்ப்பு இருக்கு. ஆடியன்ஸ், அதாவது இவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது
என்னடா இது ஃபேரா இல்லையேன்னு தோணும். பட் ஆனால் வந்து நம்ம இடத்துல இருந்து பார்த்தா இது ஃபேரா தாங்க நம்ம ஏற்றுக்கணும். நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா சீக்ரெட் ரூமுக்கு எப்படி போகிறாங்க, ஓட்டில் எவிக்ட் ஆகி தானே போனாங்க. அப்படி எவிக்ட் ஆகி போனவங்களை எப்படி சீக்ரெட் ரூமில் வைப்பீங்க, வெளியே தானே அனுப்பணும்னு நம்ம கேட்டிருக்கணும்ல. அப்படி நம்ம கேட்டதில்லை. இதை தாண்டி எவிக்ஷன் எப்படி நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்க, நாங்கள் ஓட்டெல்லாம் போட்டோம்ல, கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு நம்ம கேட்கணும்ல. அதனால வந்து எனக்கு இது ஃபேரா தான் படுது. உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.